வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இயற்கை வரம், சத்துக்கள் நிறைந்து உடலை தேற்றும் கோவக்காய். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே இருக்க பாத்திரத்தில் கோவக்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிக்குள்ளே போடக்கூடாது, தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு விசில்லே கோவக்காய் சூப்பராக வெந்துடும். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் வேக வச்ச கோவக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெந்திருந்தாலும் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லா அது கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாப்பொடி, நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். உப்பு கம்மியாக இருந்ததுனால உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா இது எல்லாம் நல்லா 85 to 90% நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஒரு மசாலா சேர்ப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னென்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் சீரகமும் சம அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்து வறுத்து பொடி பண்ண பொடியை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பொடியை எல்லா பொரியல்லையுமே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். மோரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பரான டேஸ்ட்டான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.